புளிய மரத்து அடியிலேயே புஷ்பலதா மடியிலே. அது யாருக்கு பொருந்தும்னா நாதக கட்சிக்கு, நாம் தமிழர் கட்சி கிடையாது, நாதக கட்சிக்கு மட்டும்தான் பொருந்தும். அது யாராருக்குன்னா சாக்கடைவாயன் சட்டமுருகனுக்கும் மிகப்பெரிய பேச்சாளர் என்று அவரே கூறிக்கொண்டிருக்கும் நாதக கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைவர். யார் அவர்? ஒருங்கிணைப்பாளராக தலைவரான்னு தெரியல இது வரைக்கும். அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார், அவங்களுக்கு தான் பொருந்தும். அப்படியே ஒரு பெண்ணுடைய மானத்தையும் பெண்ணுடைய சுயமரியாதையும் இழந்து அவங்களுடைய வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கிற சூழ்நிலையில் இவங்களுடைய கட்சியை தான் நிலைநிறுத்துறதுக்கு பார்த்துட்ருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் மக்களாகிய நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், யாருக்கு ஓட்டு போடணுன்றது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டால் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருக்கும் அறிவிக்கணும். இந்த காலம் அந்த காலம் மாதிரி இந்த காலம் கிடையாது. ஜென்ரேஷன் மாற மாற புரிதல்ன்றது எல்லாருக்கும் வந்திருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கிங்க. சீமான் மாதிரி ஒரு ஆள் பேராபத்து எங்கேயுமே கிடையாது. நீங்கள் நல்ல மாதிரியாக ஒரு வாக்களிக்குமாறு மக்களாகிய உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த அரசியல் களம் என்பது ஒரு எடுத்த உடனே ஒரு நபரை நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. 15 வருஷமாக இவங்க அரசியல் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்கு? என்ன மாற்றம் நடந்திருக்கு? அவங்களால என்ன மாற்றம் நடத்தப்பட்டிருக்கு? இன்றைக்கி அண்ணன் தளபதி விஜய் வந்திருக்காரு. எவ்வளோ பசங்களுக்கு படிப்பு கல்வி ரீதியாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேருக்கு வெள்ளப்பாழிலேருந்து வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சொல்லணுன்றது கிடையாது. அது எல்லாத்தையும் வரலாறு எடுத்து படித்து பார்த்துட்டு அவரை எதிர்க்கணுன்றதுனால ஏதோ வந்தோம் போனோம் வர்றவங்கள எல்லாரையும் எதிர்க்கணும். விஜயகாந்த் அண்ணனை அது மாதிரி தான் எதிர்த்தாப்புல, ரஜினி ஐயா வரும்போதும் எதிர்த்தாப்புல. இந்த மாதிரி ஒரு பேராபத்தை நாட்டுக்குள்ளே விடுறதுன்றது ஒரு மிகப்பெரிய அழிவாகும். இது நீங்கள் மக்களாகிய நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது நான் தனிப்பட்ட விருப்பம் கிடையாது, நிறைய பேருடைய விருப்பமும் அதான். பார்த்துக்குங்க. மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும். சீமான் கத்தி பேசுவாப்புல, ஆனால் ஒன்றுமே கிடையாது, விஷயம் எதுவும் இருக்காது. ஆனால் தமிழுக்காக பாடுபடுறேன், தமிழுக்காக பாடுபட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாப்புல. ஆனால் அவங்க பையனை மட்டும் ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம், அப்போ 2 பசங்களை 50 லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிறாப்புல. இவருக்கு 50 லட்சம் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு அது எங்கேருந்து வருதுன்றது உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும், மக்களில் எனக்கும் தெரியும். அப்படின்னும்போது மக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், புரிதலோடு இருக்கணும். புரிதல் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய நாட்டை காப்பாற்ற முடியும். புரிதலோடு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தமிழ் இனத்தை காப்பாற்ற முடியும். தமிழ் இனம்னு சொல்லிட்டு வர எந்த ஒரு நபர் அவங்களுடைய தமிழ் இனம்னு சொல்லிட்டு வராங்கன்னா அவங்களுடைய நடத்தையும் சரி, அவங்களுடைய நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிடும் தமிழ் இனமா இல்லை வேறு இனமானு. அதுபோல் மக்களுக்கு நீங்கள் புரிகிற மாதிரி படித்த இளைஞர்கள் எல்லாருமே சொல்லணும், இது இப்படி போடணும், ஓட்டு இவங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது.